முருகப்பெருமானுக்கு வருகின்ற ஜூலை 20 கார்த்திகை விரதம் அன்று எப்படியாவது இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் அன்றைய நாள் முடிவதற்குள் நீங்கள் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை எத்தனையோ பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அது அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். அதுவும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் ஏற்படுது, துணைவன் துணைவியை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, துணைவி துணைவனை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, சந்தேகப்படுவது என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள், இருக்கின்ற பிரச்சனைகள், முக்கியமாக நீங்கள் இந்த ஒரு விளக்கை இந்த ஒரு நாளில் கார்த்திகை விரதம் நாளில் ஏற்றுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் தடைகள் நீங்கி அதிக அளவிற்கு வெற்றியானது உங்களை தேடி வருமாம். அவ்வளவு பலனானது இந்த ஒரு விளக்குக்கு இருக்கின்றதாம். இந்த ஒரு விளக்கை மகா பெரியவா அவர்கள் சஷ்டி விரத நாட்கள், தைப்பூசம், செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் நாம் முருகனை நினைத்து நாம் வீட்டில் கூட இந்த ஒரு விளக்கை ஏற்றலாம் என்பது போல மகா பெரியவா அவர்கள் அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் இந்த கார்த்திகை விரதம் நாளில் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் எண்ண முடியாத அளவிற்கு நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு ஆறுமுக பெருமாளுக்கு இருக்கிறது. எனவே முருகனை நினைத்து நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றியின் மீது வெற்றியானது கிடைக்குமாம். அப்படிப்பட்ட எப்பொழுதுமே வெற்றியை தரக்கூடிய முருகப்பெருமானுக்கு இந்த கார்த்திகை விரதம் மிகவும் ஒரு அபூர்வமான நாளாக கருதப்படுகிறது. எனவே இந்த அபூர்வ நாளில் இந்த அபூர்வமான முருகப்பெருமானுக்கு பிடித்த ரொம்பவும் சக்தி வாய்ந்த விளக்கை நாம் இந்த ஒரு நாளில் ஏற்ற வேண்டும். அந்த ஒரு விளக்கை நாம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றும் பொழுது நம்ம விளக்கேற்றுகின்ற அந்த மண் அகல் விளக்கு இருக்கிறது அல்லவா, அது மிகவும் சுத்தபத்தமாக இருக்கணுமா. ஏற்கனவே பயன்படுத்தினதை நம்ம பயன்படுத்தக்கூடாதாம். அது முருகப்பெருமானுக்கு பிடிக்காதாம். எனவே நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது மட்டும் ஏற்கனவே பயன்படுத்திய மண் அகல் விளக்குகளை பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது. அப்படி வாங்க முடியவில்லை, நேரம் இல்லை என்று கூறுபவர்கள் இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். அதனால் தவறில்லை. முடிந்தவரை புதிய விளக்கை வைத்து ஏற்றீர்கள் என்றால் அதிகளவு நன்மைகளானது நடக்கும். எப்பொழுதுமே அந்த ஒரு விளக்கு சுத்தபத்தமாக இருக்கணும். எந்தவித தூசி துரும்பு என எதுவும் இல்லாமல் அதிக அளவில் சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுவும் 6 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விளக்காக இருக்கணும். 6 எண்ணிக்கையில் மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆறுமுக பெருமானுக்கு 6 எண்ணிக்கையில் நாம் விளக்கேற்றும் பொழுது நம்முடைய தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து குவிந்துமாம். அவ்வளவு சக்தி இந்த 6 விளக்குக்கு இருக்கிறது. எனவே இந்த ஒரு விளக்கை அதுவும் நம் கார்த்திகை விரதம் நாளில் எப்படி ஏற்ற வேண்டும் என்றால் ஒரு சிறிதளவு ஒரு தட்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து இந்த ஒரு விளக்கை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஏற்றினாலும் சரி, அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஏற்றினாலும் சரி, முருகப்பெருமானின் உருவக படத்திற்கு முன்பு அந்த ஒரு தட்டை வைத்து அந்த 6 விளக்கையும் வட்ட சேப்பில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து வாயானது உள்பக்கம் இல்லாதது போல் வெளிப்பக்கம் இருப்பது போல் நீங்கள் அதனுடைய அந்த அகல் விளக்கின் வாயை, அதாவது அதனுடைய திரியை வெளிப்பக்கம் பார்த்தது போல் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த வட்டம் போல் வைத்திருந்த விளக்குகளுக்கு நடுவில் விபூதி, குங்குமம் போன்றவற்றை நீங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி இட்டு அதற்கு பின்பு விளக்குகளை வைத்து விளக்குகளில் திரிகளையும் நல்லெண்ணெய்யோ நெய்யையோ ஊற்றி இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றலாம். அப்படி ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் நீங்கள் எண்ணெயோ அல்லது நெய்யையோ ஊற்றி அந்த திரியை வைக்கும் பொழுது முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவண பவ, இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானின் பாடல்கள், முருகப்பெருமானின் மந்திரங்கள் எவை வேண்டுமானாலும் இருக்கலாம். அது அனைத்தையுமே நீங்கள் கூறிக்கொண்டுதான் அந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றணுமா. அந்த ஒரு விளக்கை நீங்கள் தயார் செய்யும் பொழுது முருகப்பெருமானையும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள், பாடல்கள் என அனைத்தையுமே கூறிக்கொண்டேதான் ஏற்ற வேண்டும். இப்படி மட்டும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவு நன்மைகளானது நடக்கும். இப்படி ஏற்றிவிட்டு உங்களுக்கு வேண்டிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும், உங்களுக்கு வேண்டியவற்றைகள், உங்களுக்கு என்னென்ன நடக்கணும், நீங்கள் நினைத்த காரியங்கள் என்ன என அனைத்தையுமே நீங்கள் முருகப்பெருமானிடம் இந்த ஒரு நாளில் சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றி சமர்ப்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பாராம். முக்கியமாக இந்த ஒரு விளக்கை தயார் செய்யும் பொழுது நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய
மந்திரங்களை கூறிக்கொண்டேதான் தயார் செய்ய வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சவாலாக இருக்கும். எனவே இதை மட்டும் நீங்கள் செய்து விடுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகள் நடக்கும். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்களும் இருக்கின்ற தடைகள் அனைத்துமே நீங்கி வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். தொழிலிலும் நல்ல லாபமானது கிடைக்கும். எனவே இந்த கார்த்திகை விரதம் நாளில் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஒரு செயலை இரவு தூங்குவதற்குள் இரவு 12 மணிக்குள் எப்படியாவது செய்து விடுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். முருகப்பெருமானின் ஆசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருகின்ற ஜூலை 20 கார்த்திகை விரதம் அன்று எப்படியாவது இந்த ஒரே ஒரு தீபத்தை மட்டும் அன்றைய நாள் முடிவதற்குள் நீங்கள் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய குடும்பத்தில் இதுவரை எத்தனையோ பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கும். அது அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும். அதுவும் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் ஏற்படுது, துணைவன் துணைவியை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, துணைவி துணைவனை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, சந்தேகப்படுவது என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள், சண்டை சச்சரவுகள், இருக்கின்ற பிரச்சனைகள், முக்கியமாக நீங்கள் இந்த ஒரு விளக்கை இந்த ஒரு நாளில் கார்த்திகை விரதம் நாளில் ஏற்றுவதன் மூலம் உங்களுக்கு இருக்கும் தடைகள் நீங்கி அதிக அளவிற்கு வெற்றியானது உங்களை தேடி வருமாம். அவ்வளவு பலனானது இந்த ஒரு விளக்குக்கு இருக்கின்றதாம். இந்த ஒரு விளக்கை மகா பெரியவா அவர்கள் சஷ்டி விரத நாட்கள், தைப்பூசம், செவ்வாய்க்கிழமை இந்த நாட்களில் நாம் முருகனை நினைத்து நாம் வீட்டில் கூட இந்த ஒரு விளக்கை ஏற்றலாம் என்பது போல மகா பெரியவா அவர்கள் அவருடைய பக்தரிடம் கூறியிருக்கிறார். எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் இந்த கார்த்திகை விரதம் நாளில் ஏற்றி பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் எண்ண முடியாத அளவிற்கு நன்மைகளானது நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு ஆறுமுக பெருமாளுக்கு இருக்கிறது. எனவே முருகனை நினைத்து நாம் எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அந்த காரியத்தில் நமக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்குமாம். அப்படிப்பட்ட எப்பொழுதுமே வெற்றியை தரக்கூடிய முருகப்பெருமானுக்கு இந்த கார்த்திகை விரதம் மிகவும் ஒரு அபூர்வமான நாளாக கருதப்படுகிறது. எனவே இந்த அபூர்வ நாளில் இந்த அபூர்வமான முருகப்பெருமானுக்கு பிடித்த ரொம்பவும் சக்தி வாய்ந்த விளக்கை நாம் இந்த ஒரு நாளில் ஏற்ற வேண்டும். அந்த ஒரு விளக்கை நாம் எப்படி ஏற்ற வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றும் பொழுது நம்ம விளக்கேற்றுகின்ற அந்த மண் அகல் விளக்கு இருக்கிறது அல்லவா, அது மிகவும் சுத்தபத்தமாக இருக்கணுமா. ஏற்கனவே பயன்படுத்தினதை நம்ம பயன்படுத்தக்கூடாதாம். அது முருகப்பெருமானுக்கு பிடிக்காதாம். எனவே நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றும் பொழுது மட்டும் ஏற்கனவே பயன்படுத்திய மண் அகல் விளக்குகளை பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் நல்லது. அப்படி வாங்க முடியவில்லை, நேரம் இல்லை என்று கூறுபவர்கள் இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். அதனால் தவறில்லை. முடிந்தவரை புதிய விளக்கை வைத்து ஏற்றீர்கள் என்றால் அதிகளவு நன்மைகளானது நடக்கும். எப்பொழுதுமே அந்த ஒரு விளக்கு சுத்தபத்தமாக இருக்கணும். எந்தவித தூசி துரும்பு என எதுவும் இல்லாமல் அதிக அளவில் சுத்தபத்தமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுவும் 6 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய விளக்காக இருக்கணும். 6 எண்ணிக்கையில் மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆறுமுக பெருமானுக்கு 6 எண்ணிக்கையில் நாம் விளக்கேற்றும் பொழுது நம்முடைய தடைகள் எல்லாமே நீங்கி வெற்றிகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து குவிந்துமாம். அவ்வளவு சக்தி இந்த 6 விளக்குக்கு இருக்கிறது. எனவே இந்த ஒரு விளக்கை அதுவும் நம் கார்த்திகை விரதம் நாளில் எப்படி ஏற்ற வேண்டும் என்றால் ஒரு சிறிதளவு ஒரு தட்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து இந்த ஒரு விளக்கை உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் ஏற்றினாலும் சரி, அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று ஏற்றினாலும் சரி, முருகப்பெருமானின் உருவக படத்திற்கு முன்பு அந்த ஒரு தட்டை வைத்து அந்த 6 விளக்கையும் வட்ட சேப்பில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். வைத்து வாயானது உள்பக்கம் இல்லாதது போல் வெளிப்பக்கம் இருப்பது போல் நீங்கள் அதனுடைய அந்த அகல் விளக்கின் வாயை, அதாவது அதனுடைய திரியை வெளிப்பக்கம் பார்த்தது போல் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். வைத்துவிட்டு அதற்கு அப்புறமாக நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி நீங்கள் இந்த ஒரு தீபத்தை ஏற்றலாம். இந்த ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது அந்த வட்டம் போல் வைத்திருந்த விளக்குகளுக்கு நடுவில் விபூதி, குங்குமம் போன்றவற்றை நீங்கள் இட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி இட்டு அதற்கு பின்பு விளக்குகளை வைத்து விளக்குகளில் திரிகளையும் நல்லெண்ணெய்யோ நெய்யையோ ஊற்றி இந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றலாம். அப்படி ஒவ்வொரு
ஒவ்வொரு மண் அகல் விளக்கிலும் நீங்கள் எண்ணெயோ அல்லது நெய்யையோ ஊற்றி அந்த திரியை வைக்கும் பொழுது முருகப்பெருமானுக்குரிய ஓம் சரவண பவ, இல்லை என்றால் உங்களுக்கு தெரிந்த முருகப்பெருமானின் பாடல்கள், முருகப்பெருமானின் மந்திரங்கள் எவை வேண்டுமானாலும் இருக்கலாம். அது அனைத்தையுமே நீங்கள் கூறிக்கொண்டுதான் அந்த ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றணுமா. அந்த ஒரு விளக்கை நீங்கள் தயார் செய்யும் பொழுது முருகப்பெருமானையும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்கள், பாடல்கள் என அனைத்தையுமே கூறிக்கொண்டேதான் ஏற்ற வேண்டும். இப்படி மட்டும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத அளவு நன்மைகளானது நடக்கும். இப்படி ஏற்றிவிட்டு உங்களுக்கு வேண்டிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரணும், உங்களுக்கு வேண்டியவற்றைகள், உங்களுக்கு என்னென்ன நடக்கணும், நீங்கள் நினைத்த காரியங்கள் என்ன என அனைத்தையுமே நீங்கள் முருகப்பெருமானிடம் இந்த ஒரு நாளில் சமர்ப்பிக்க வேண்டும். இப்படி நீங்கள் இந்த ஒரு விளக்கை ஏற்றி சமர்ப்பித்தீர்கள் என்றால் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே முருகப்பெருமான் நிறைவேற்றி வைப்பாராம். முக்கியமாக இந்த ஒரு விளக்கை தயார் செய்யும் பொழுது நீங்கள் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை கூறிக்கொண்டேதான் தயார் செய்ய வேண்டும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு சவாலாக இருக்கும். எனவே இதை மட்டும் நீங்கள் செய்து விடுங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு நன்மைகள் நடக்கும். நீங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயங்களும் இருக்கின்ற தடைகள் அனைத்துமே நீங்கி வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். தொழிலிலும் நல்ல லாபமானது கிடைக்கும். எனவே இந்த கார்த்திகை விரதம் நாளில் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த ஒரு செயலை இரவு தூங்குவதற்குள் இரவு 12 மணிக்குள் எப்படியாவது செய்து விடுங்கள். இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்கும். முருகப்பெருமானின் ஆசியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.